வணக்கம், உட்காருங்க. எனக்கு இந்த வார்த்தை அலங்காரம் எல்லாம் பேச வராது. என் மனசுல பட்டது சொல்றேன். வரப்போற சட்டமன்ற தொடர்ல தாக்கல் செய்ய போற பட்ஜெட் வரி இல்லாத பட்ஜெட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க ஆலோசனை எனக்கு தேவை. மன்னிக்கணும் சார், ஏற்கனவே மதுவிலக்கு கொண்டு வந்ததுனால அரசாங்கத்துக்கு 700 கோடி ரூபாய் வருமான இழப்பு. இப்ப வரியும் போடலன்னா எங்கே சார் பணத்தை கொண்டு வர முடியும்? வரும் மிஸ்டர் சுதாகரன், அதுக்கு ஒரு 4 வழி இருக்கு. போன வாரம் நீங்க அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கினீங்க இல்லையா? அது எவ்வளவுக்கு பதிவு பண்ணீங்க? 50,000 ரூபாய். லட்சம் ரூபாய் தரேன், கொடுத்துறீங்களா? அது எப்படி சார் முடியும்? அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ 10 லட்சம் ரூபாய். 10 லட்சத்துக்கு வாங்கி 50,000க்கு ஏன் பதிவு பண்ணீங்க? வரி அதிகங்கிறதுனால தானே. சிரான், நான் உங்களை குறை சொல்லல, இது வழக்கமாய் போச்சு. அதே சொத்துக்கு 13% வரி வச்சதுனால 6,000 ரூபாய் கட்டுனீங்க. அரசாங்கம் 4% வச்சிருந்தா 10 லட்சத்துக்கு 40,000 ரூபாய் ஒழுங்கா கட்டிருப்பீங்க. வரியை ஏத்தி ஜனங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதை விட வரியை குறைச்சு ஜனங்கிட்ட ஒழுங்கா வசூலிச்சாலே போதும். இந்த வகையில நம்ம அரசாங்கத்துக்கு 200 கோடி ரூபாய் அதிகமா வரும். நம்ம நாட்டுல பெரிய வியாபாரம் கல்விதான். பணம் உள்ளவன் காலேஜ் திறக்கிறான், இல்லாதவன் கான்வென்ட் திறக்கிறான். மந்திரி காலேஜ் திறக்கிறாரு, எம்பி எம்எல்ஏ கான்வென்ட் திறக்கிறாங்க. அதெல்லாம் இனிமே நடக்காது. இனிமே நம்ம நாட்டுல மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் தனியாருக்கு கிடையாது. ஏற்கனவே கொடுத்திருக்கோமே சார். அதை எடுத்துருவோம். எடுத்துட்டா செலவு தானே. எப்படி செலவு வரும்? வசதி படைச்சவங்க 10 லட்சம் ரூபாய் தனியாருக்கு தரும்போது 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு தரமாட்டாங்களா? அதனால வருமானம் வரும். அடுத்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற கருப்பு தங்கம், கிரானைட், செலவைக்கல், அதுல இந்த அரசாங்கம் கை வைக்கும். இங்க 600 ரூபாய் விலை கொடுத்து வாங்குற கல்ல வெளிநாட்டில 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த வருமானம் யாரோ ஒரு தனிநபர் கணக்குல ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போகுது. விலை இனிமே பொது ஏலத்துல தான் நிர்ணயம் பண்ணுவோம். இதுலயே 1000 கோடி ரூபாய் வருது சார். அடுத்ததான் நான் சொல்ல போறது என் பதவிக்கே விலை வைக்கக்கூடியது. அதை பத்தி நான் கவலைப்படல. இனிமே அரசாங்க வேலை எல்லாம் கட்சிக்காரன் கான்ட்ராக்ட் விடக்கூடாது, அவன் பினாமி பேர்ல கூட விடக்கூடாது. என்ன, கான்ட்ராக்ட் எடுத்தவன் மந்திரிக்கு 3%, எம்எல்ஏக்கு 3%, இன்ஜினியர், ஓவர்சியர், ஆர்ஐன்னு பெர்சன்டேஜ் கொடுத்து எந்த கான்ட்ராக்ட்காரனா தான் ஒழுங்கா கட்டணம் கட்ட முடியும், ஒழுங்கா ரோடு போட முடியும். அதனால அந்தந்த பஞ்சாயத்து யூனியன்ல படிச்சு வேலை இல்லாம இருக்கிற இன்ஜினியர், ஓவர்சியர் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விடணும். மக்களுக்கு இலவசமாவே எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை பிச்சைக்காரனாக்குறதை விட அவங்களே வாழ தன்னம்பிக்கை ஊட்டலாம்.